இந்த செடிகள் மரங்களை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். எந்த செடி வீட்டில் வைக்கலாம் வாஸ்து ரீதியாக, எந்த செடி வைக்கக்கூடாதுன்னா எதனால் வைக்கக்கூடாது, அதை பற்றிலாம் நீங்கள் நிறைய பேசுவோம். இந்த செடிகள் மரங்களுக்கு நம்ம வாஸ்து ரீதியாக எதனால் அவ்வளோ முக்கியத்துவம்? 25 வருஷம் முன்னாடி மணி பிளான்னு சில பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் மணி பிளான்ட்டு சித்திர காலத்தில் இருக்கும்போது செடியும் ஒரு வளர்ப்பு தான். செடி வளர்த்து சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இன்னும் மேலே இருக்குமா, 300-350 வருஷம் மரம்லாம் இருக்குது இன்றைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்குது. அதனால் மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இந்த செடிகள் மரங்களை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். எந்த செடி வீட்டில் வைக்கலாம் வாஸ்து ரீதியாக, எந்த செடி வைக்கக்கூடாதுன்னா எதனால் வைக்கக்கூடாது, அதை பற்றிலாம் நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. பொதுவாக இந்த செடிகள் மரங்களுக்கு நம்ம வாஸ்து ரீதியாக எதனால் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்கு முக்கியமாக 5 விஷயம் இருக்குது. நீர், நெருப்பு, வானம், பூமி, காற்று. இந்த 5 இருக்குது. இதுதான் ஒரு மனுஷனை வந்து வாழ்க்கையே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், சந்தோஷம், இரவு, பகல், இந்த மாதிரி வந்து மாறி மாறி போகும். மழைக்காலம், வெயில் காலம் மாதிரி எப்படி மாறுதோ, இதெல்லாம் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி இயற்கைன்றது ரொம்ப முக்கியம். அந்த இயற்கையில் பார்த்திங்கன்னா வானம்ன்றதோ இயற்கை தான், பூமின்றதோ இயற்கை தான். அதுக்கு நடுவில் இந்த மரம், செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு மணி பிளான்ட் வச்சா ஒரு மணி இழுப்பு தன்மை தரம்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக தெரிஞ்சிருக்கும், ஒரு 20 வருஷமாக தெரிஞ்சிருக்கும்னு வச்சிங்களேன். அது என்ன, மீடியா அதிகமாக ஆக தான் வந்து சில விஷயமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு 25 வருஷம் முன்னாடி மணி பிளான்னு சில பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் மணி பிளான்ட்டு சித்திர காலத்தில் இருக்கும்போது இந்த செடி இருக்குது. பட்டு அது வெளியில் தெரிய வந்து தான் லேட்டாக இருக்குது. புரியுதுங்களா? அந்த மணி பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு வீட்டில் எது வைக்கலாம், எது வைக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். முதல்ல நம்ம செடி ஏன் வளர்க்குறோம் அப்படின்றது முக்கியமானு கேட்டிங்கன்னா, செடிக்கு ஒரு உயிர் இருக்குது. இப்போ எப்படி ஜீவராசி வளர்க்குறாங்க, சில பேர் பூனை வளர்ப்பாங்க, சில பேர் டாக் வளர்ப்பாங்க, சில பேர் கிளி வளர்ப்பாங்க, சில புறா வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வளர்ப்புற ஒரு வகையில் செடியும் ஒரு வளர்ப்பு தான். செடி வளர்த்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இன்றைக்கும் இருக்காங்க. இதே அண்ணனார் சைடு போனீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈசிஆர் சைடு, OMR சைடெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய ஆக்ட்ரஸ் பாருங்கள், அவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அவங்க கால் சீட்டு கொடுக்குறதுக்கே நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இருக்கிற ஆக்ட்ரஸ் கூட பார்த்திங்கன்னா செடியை உட்காந்துக்கு பலன் எடுத்துக்கிட்டு, செடி நட்டுக்கிட்டு, செடி அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் கார்டன் வச்சுக்கிட்டு கார்டனை பராமரிக்கிறாங்க. அது ஆளை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அதுக்கு தண்ணி கூட அவங்க தான் ஊற்றுவாங்க, பராமரிப்பாங்க. ஏன் அவ்வளோ பிஸி ஷெடியூலில் அது வளர்க்கணுன்ற அவசியமே இல்லையா? அதனால் அவங்களுக்கு என்ன யூஸு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மனுஷனாக பிறந்து எதனா ஒன்று செய்யணுன்ற எல்லார் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், காமனாக இருக்கும். சில பேர் வந்து ஒரு டாகை வளர்த்து அதை பராமரித்து கொண்டு போவாங்க, சில பேர் ஜீவராசி கொண்டு போவாங்க, சில பேர் வந்து சில பேர் வந்து டிரைவிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கார் வாங்குவாங்க, காரை துடைப்பாங்க, நீட்டாக வச்சுப்பாங்க, பைக்கு நீட்டாக வச்சுப்பாங்க, ஓட்டுறாங்களோ இல்லை தொடச்சி வச்சுப்பாங்க. இதெல்லாம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி செடி வளர்ப்பது முக்கியம். இடம் இருந்தால், அட்லீஸ்ட் இடமே இல்லை, ஃப்ளாட்டாக இருந்தால் கூட சின்ன ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நீர் ஊட்டுற மாதிரி, அதுக்கு உணவு ஊட்டுற மாதிரி, ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்குறீங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு வாழ்த்தும். ஆமாவா இல்லையா? ஜென்ரல் நாலேஜ். ஒரு டாகுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது வயிறு நிறைஞ்சுன்னா உங்கள் மனசு நிறையும். அப்போ அது கிடைக்கிதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, அப்புறம் செடிக்கு நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதுக்கு நீங்கள் பண்ணும்போது அது மட்டும் உங்களுக்கு வாழ்த்தாதா? நிச்சயமா. நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி இருக்கிற செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது உடனே அது துளுக்கிறது, சிரிக்கிற மாதிரி சிரிக்கும். ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஜீவராசின்றதுக்காக சில அழிவு இருக்குது. மரம் செடிக்கெல்லாம் அழிவே இல்லையே. வெட்ட துளுந்துக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் வளர்க்குற கை இருக்குது, அது வைக்கிற பொறுத்து இருக்குது, வைக்கிற வாஸ்துவும் இருக்குது. ஆமாம், 100 ஆண்டு வாழக்கூடிய மரங்கள்லாம் இருக்குதானே இருக்கு. 100 ஆண்டு அதுக்கு மேலே இருக்குமா, 300-350 வருஷம் மரம்லாம் இருக்குது இன்றைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்குது. அதனால் ஒரு இடம் ஒன்று இருந்ததுன்னா, கார்டன் மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் சின்ன பால்கனியோ ஒரு சின்ன இடமோ குட்டி மொட்டை மாடி இருந்தால் கூட சரி,
நீங்கள் எப்படி இந்த பெட்ஸு, பூனை, நாய், குருவி, கிளி அதெல்லாம் வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செடியை உங்களுக்கு என்ன ஒரு ரோஜாப்பூ, ஒரு செம்பருத்தி, புரியுதுங்களா, ஒரு மல்லிப்பூ, கொடி மல்லி, எதுவுமே முல்லை மலரும் பொருளாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கம்பல்சரி சுப காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். கெட்டது உங்களை அண்டாது, கெட்ட விஷயம் நடக்காது, பேட் வைப்ரேஷன் இருக்காது, தர்தரன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா அது உங்களை சில விஷயம் அது உங்களை காப்பாற்றும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். மணி பிளான்ட் வளர்க்குறாங்க, அங்கே மணி பிளான்ட் கருக்க இங்கே ஒரு காசு குறைஞ்சிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு கையில் காசு பிஸ்னஸ் ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா அங்கே மணி பிளான்ட் அப்படியே கருகிறோம். அங்கே மணி பிளான்ட் நல்லா துளுத்துன்னு வந்துச்சுன்னு வச்சிங்களா, பிஸ்னஸ் நல்லா போகும். இது நீங்கள் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா அது வெயிலில் காஞ்சிச்சேன்னுவாங்க, புரியுதுங்களா? தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க நம்மளுக்கு அது இழுப்புத்தன்மை இருக்குதுன்னு நம்புகிறாங்க. அதான் நம்பினா தான் கல்லே சாமி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோட இடம் இருக்கிறவங்க ஒரு ஆத்மாத்மமாக நீங்கள் ஒரு ஃபீலாக ஒரு செடி உங்களுக்கு என்ன இதுதான் வளர்க்கணும்னு கிடையாது. வாஸ்துக்கு வளர்க்குறது நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். செடின்றதை மெயினாக வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல வளங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போனார், மரம் வளர்க்கும், இவ்வளோ வளங்க, இவ்வளோ செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் சயின்ஸில் அவர் படித்ததுக்கு அவர் பண்ணதுக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கலாமே. குழந்தை பாருங்கள், குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள், ஸ்கூல் நடத்துங்க கூட சொல்லியிருக்கலாமே. ஏன் மரம் வளங்கன்னு சொன்னார்? சயின்ஸில் கண்டுபிடிச்சதில் அதில் ஒரு முக்கியமான ஒரு டாட்டு தான் அந்த செடியை வளர்க்குறது. ஏன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ உயிர் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு உயிர் காக்கும். புரிஞ்சுது? ஒரே விஷயம் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அதுக்கு எவ்வளோ நீங்கள் அதை உயிர் ஊட்டிகிட்டே இருக்கீங்களோ, தண்ணி கொடுக்குறது, சுத்தம் பண்ணுறது, அழிவு போன இலையை வெட்டுறது, அதை எவ்வளோ நீங்கள் பராமரிக்கிறீங்களோ உங்களை அதை சேஃப்டியாக பார்த்துக்கும். இதுதான் உண்மை. நம்பி உங்கள் மாலிக் போய் சொல்கிறேன், நம்பி வச்சு பாருங்கள். அது ஒரு 3 மாதம் 6 மந்த்து அதை பராமரித்து பாருங்கள், அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். மரம் வளர்க்கறது எந்தெந்த மரம் வளர்த்தா நல்லது நம்ம வீட்டு வாசல் முன்னாடின்னு நீங்கள் பதிவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எது வளர்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பதிவு கொடுத்துருக்கீங்க. ஏன் வளர்க்கணும், 2 மரங்களும் வளர்க்கறதால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொன்ன தகவல் வெகு சிறப்பான தகவலாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.